நாம் இன்னைக்கு கிளாஸ் 6ல மேக்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அதில் சாப்டர் 3 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் நம்ம எக்ஸசைஸ் 3.2 பார்க்க போகிறோம். அதில் சம்ஸ் பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு பார்க்கலாம். fill in the blanks தான் ஃபர்ஸ்ட் சம். நீங்கள் கையில் புக்கு வச்சுக்கோங்க, நான் இங்கேயுமே எழுதுறேன். எக்ஸசைஸ் 3.2ல fill in the blanks. Fill in the blanks of the given equivalent ratio. Given equivalent ratios. அதில் first sum பாருங்க. 3:5 is equal to 9:. ஈக்குவலண்ட் ரேஷியோ அப்படின்னா ரெண்டு நம்பரும் ஒரே எண்ணால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான் ஈக்குவலண்ட் ரேஷியோன்னு சொல்லுவோம். இப்போ இதை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாங்கிற சொல்கிறேன். நம்ம நல்லா தெரிஞ்சவங்க டக்குன்னு சொல்லுவாங்க இங்கே என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறத. பட் நம்ம இதை நம்ம போட்டு பார்த்தே கண்டுபிடிக்கலாம். 3:5 நம்ம 3 divided by 5னும் 9:- 9 divided by xன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவை எக்ஸ்னுடைய வேல்யூ தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளையும் பண்ணிக்கலாம். 3 into x is equal to 9 into 5 இப்படி எடுத்துக்கலாமா. இப்போ நமக்கு எக்ஸ்னோட வேல்யூ தான் தேவை. எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். 9 into 5 divided by இந்த மல்டிப்ளையில் இருக்கிற 3 இங்கே டிவிஷனுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 1 3s are 3, 3 3s are 9. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3யும் 5யும், அதாவது இந்த 3யும் மீதி இருக்கிறதே 3யும் 5ம் தான். 3யும் 5யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 15. ஸோ தேர்ஃபோர் எக்ஸ்னோட வேல்யூ என்ன, 15. அப்போ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 15. இப்போ நம்ம பார்த்தா புரிஞ்சுக்கலாம், இந்த 3யும் 5யும் ஒரே நம்பரில் மல்டிப்ளை ஆகிறது தான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ஸோ 3யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9, 5யை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15. இப்போ அதுலேயே செகண்ட் சம் பார்க்கலாம். 4:5 is equal to dash is to 10. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி தான் 4 divided by 5 is equal to dash பதிலாக நம்ம x போட்டு divided by 10. ஸோ இதுவும் இப்படி தான் நம்ம cross multiply பண்ணலாமா. x into 5 is equal to 4 into 10. ஸோ நம்ம எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 4 into 10 divided by மல்டிப்ளை இருக்கக்கூடிய 5 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவைடாக மாறும். ஸோ 1 5s are 5, 2 5s are 10. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 into 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 2s are 8. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 8 வரும். இப்போ இது என்ன அர்த்தம்னா 4யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8, 5யை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. ஓகேவா, இதுதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ. ரெண்டுமே ஒரே நம்பரால் மல்டிப்ளை ஆகியிருக்கணும். சரியா, இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாமா. இதுலேயே தேர்ட் சம், அதாவது fill in the blanksலேயே தேர்ட் சம் பார்க்கலாம். 6:dash is equal to 1:2. 1:2. இதுவும் ஈஸி தான். நம்ம என்ன பண்ணலாம், 6 divided by x is equal to 1 divided by 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். x into 1 is equal to 6 into 2. இப்போ x into 1நால நமக்கு x தான். x 6 equal to 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12. இப்போ இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும், 12. இப்போ புரியுதா, ரெண்டுமே ஒரே நம்பரால் மல்டிப்ளை ஆயிருக்கும். 1 6 are 6, 2 6 are 12, 1 6 are 6, 2 6 are 12. புரிஞ்சுதா. இப்போ இதில் செகண்ட் சம் பாருங்க, கம்ப்ளீட் த டேபிள். இதை நம்ம ஃபுல்லாக போட்டே காட்டுறேன். கம்ப்ளீட் த டேபிள். அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டேபிள் காலம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃபீட் இன்ச்சு, எத்தனை ஃபீட்டு எத்தனை இன்ச்சுன்னு. ஒரு ஃபீட்டுக்கு 12 இன்ச்சு, 2 ஃபீட்டுக்கு 24 இன்ச்சு, 3 ஃபீட்டுக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது இங்கே எத்தனை ஃபீட்டுக்கோ அதுக்கு இன்ச்சு 72. ஸோ இந்த இடத்துலையும் என்ன வருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் சம். இப்போ நம்ம இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த 1/12 ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வச்சு இதை ரெண்டும் தெரியாததை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், 1:12 is equal to, இப்போ இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போ இதை எடுத்துக்கலாம். 3 அந்த கொஷின் மார்க் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அந்த இடத்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/12 is equal to 3/x. நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 into xனா x தான். x is equal to 3 into 12.
அப்ப xனுடைய வேல்யூ என்ன? 3 2s are 6, 3 1s are 3. ஸோ நம்ம இங்க என்ன வரும் அப்படின்னா 36 வரும். இந்த இடத்துல என்ன வரும்? 36 வரும். இப்போ அதிலே இன்னொரு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கும் நம்ம இந்த இதையவே எடுத்துக்கலாம். 1:12 is equal to x is to 72. புரியுதா? தெரியாததை xன்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி தான் 1/12 is equal to x by 72. நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 12 into x is equal to 1 into 72. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்து x அப்படியே வச்சுக்கலாம், 72 அப்படியே வச்சுக்கலாம். இந்த 12 மல்டிப்ளைல இருக்கிற 12 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைடா மாறும். அப்போ 12th டேபிள் பார்த்தீங்கன்னா 5 12s are 60, 6 12s are 72. இது வந்து 1 12s are 12, 6 12s are 72. ஸோ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன? 6. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு சம் இருக்கு, பார்க்கலாம். இதுல அதுல செகண்ட்லயே செகண்ட் சம் பாத்தீங்கன்னா டேஸ் வீக்ஸ். டேஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 28 டேஸ் வந்து 4 வீக்ஸ், 21 டேஸ் வந்து 3 வீக்ஸ். இங்கே நமக்கு தெரியாது, ஸோ 2. அடுத்தது வந்து 63 கீழே நமக்கு தெரியாது. இப்போ இதை நம்ம எதை வச்சு எடுத்துக்கலாம்னா இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது இருக்கிறதுல இது இந்த ரெண்டை கம்பேர் பண்ணக்குள்ள இது சின்ன வேல்யூவில் இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்? 21:3 is equal to இதை எடுத்துக்கிறோம். இங்கே x வச்சுக்கலாம், x is to 2. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 21 divided by 3 is equal to x divided by 2. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 3 into x is equal to 2 into 21. ஸோ x is equal to 221 மல்டிப்ளை பண்ணால் 2 1s are 2, 2 2s are 4. டிவைடட் பை இந்த மல்டிப்ளைல இருக்கிற 3 இங்கே வந்ததுன்னா டிவிஷனாக மாறும். x equal to 3 1 3s are 3, இங்கேயும் 4ல் 1 3s are 3, ரிமைனிங் 1 கொடுத்தோம்னா 12ல் 4 3s are 12. ஸோ x வந்து என்னது? 14 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? இதை கண்டுபிடிக்கணும். இதுக்குமே அதே வேல்யூ வச்சுக்கலாம். 21:3 is equal to 63 is to x. அப்போ 21 divided by 3 is equal to 63 divided by x. இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 21 into x is equal to 63 into 3. அடுத்தது x அப்படியே வச்சுக்கலாம். 63யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 3s are 9, 3 6 are 18. டிவைடட் பை இந்த மல்டிப்ளைல இருக்கிற 21 இங்கே கொண்டு வந்தால் டிவிஷனாக மாறும். அப்போ இதை நம்ம வந்து 3 டேபிளாலே டிவைட் பண்ணலாம். உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா 7 3s are 21, 6 3s are 18, 6 3s are 18, 3 3s are 9. மறுபடியும் இது என்ன பண்ணலாம்? 1 7s are 7, 9 7s are 63. அப்போ எக்ஸ்னுடைய வேல்யூ என்ன? 9. புரிஞ்சுதா? சம் ஈஸியாக இருக்கு இல்லையா? இப்போ இதில் அடுத்த சம் போகலாமா? அதுக்கு முன்னாடி இதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தேர்ட் சம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நீங்கள் கையில் எதுக்கும் புக்கையும் வச்சுக்கோங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸில் ஒன்று நம்ம போட்டு தான் பார்க்கணும். 5:7 is equivalent to 21:15. இப்போ இதை போட்டு பார்க்கலாமா? இது ரெண்டு ஈக்குவலண்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது 5:7 வந்து 21:15 அப்படின்னா இப்போ நம்ம 5/7 எடுத்துக்கலாம், 21/15 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து சின்ன நம்பர் இல்லையா? நம்ம 21/15 நம்ம வந்து ஷார்ட் பண்ணி பார்க்கலாமா? ரெண்டுமே எதால் டிவைட் ஆகிருக்கு? 3ஆல். அப்போ மேலே பாருங்கள், 21 3ஆல் டிவைட் பண்ணால் 7, 15 3ஆல் டிவைட் பண்ணால் 5. ஆக்சுவலாக நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கணும்? 21:, இப்போ பாருங்கள் 21:15, 21 தானே ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போ 21ஓட ஆன்சர் என்னது? 7 தானே ஃபஸ்ட்டு வரணும். இஸ் டு 15ஓட ஆன்சர் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிது? 5 தான் வரணும். ஆக்சுவலாக 7:5 தான் வரணும். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 5:7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ அதுலேயே அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம்.
செகண்ட் சம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 40 is divided in the ratio 3:2, then the larger part is 24. larger part is 24. 40 வந்து 3:2 ரேஷியோவில் டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லார்ஜர் பார்ட் வந்து 24 அப்படிங்கிறாங்க. அதை பார்க்கலாமா? இப்போ 3:2 ரேஷியோவை நம்ம என்ன பண்ணலாம்? 3x ஒரு பார்ட்டும் 2x ஒரு பார்ட்டையும் நம்ம மாற்றுறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 5x கிடைக்குமா? இப்போ இந்த 5xை நம்ம என்ன பண்ணலாம்? 5x = 40. அதாவது இது ரெண்டையும் சேர்ந்தது தான் இந்த 40. அப்போ எக்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? 40 இப்படியே வச்சுக்கலாம். 5 கொண்டு வந்து டிவைட் பண்ணலாம். 8 5s are 40. எக்ஸ் 40னா 3x என்னவா இருக்கும்? 3 × 8. 3 8s are 24. அடுத்தது 2xல மல்டிப்ளை பண்ணுறோம். 2 × 8. 2 8s are 16. ஆனால் லார்ஜர் பார்ட்டுன்னு நாம் இங்கே கண்டுபிடிச்சது என்னது? லார்ஜர் பார்ட்டுன்னு நாம் இங்கே கண்டுபிடிச்சது 24 தான். பட் 40 இஸ் டிவைடட் இன்டு த ரேஷியோ 3:2னா 40யை நம்ம 3:2 ரேஷியோவில் நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது நமக்கு ஒன்று 24 ஒன்று 16 2 பார்ட்டு கிடைக்குது. இதில் லார்ஜர் பார்ட்டு 24. அவங்க கொடுத்துருக்குற ஆன்சரும் 24. ஸோ இது என்னது? ட்ரூ. புரிஞ்சுதா? நம்ம இதை போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறது. அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்த சம் பார்க்குறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். Give 2 equivalent ratios. 2 equivalent ratios for each of the following. For each of the following. அதில் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3:2. ஒவ்வொன்றுக்கும் 2 ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3:2 எப்படி எழுதலாம்? 3/2ன்னு எழுதிக்கலாம். இப்போ 3/2 அப்படிங்கும்போது இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்னன்னா ரெண்டையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மேலேயும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். எப்பயுமே 1க்கு அடுத்து 2 வரும் இல்லையா? அந்த மாதிரி 3 2s are 6, 2 2s are 4. இப்போ அடுத்து இதுலேயே அடுத்தது இதை 3/2 அடுத்தது 2 ஈக்குவலன்ட் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? 2க்கு அப்புறம் என்ன? நமக்கு 3 வரும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 3s are 9, 2 3s are 6. அப்போ 2 ஈக்குவலன்ட் ரேஷியோ என்ன? ஒன்று வந்து 6:4, இன்னொன்று வந்து 9:6. அவ்வளோதான். அடுத்து இதில் செகண்ட் சம் பாருங்கள். 1:6. இதுக்கும் அதே தான். இந்த 1/6ன்னு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மேலேயும் கீழேயும் 1 2s are 2, 6 2s are 12. அடுத்து 1/6ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 3s are 3, 6 3s are 18. அப்போ ஃபஸ்ட்டுக்கு என்ன ஆன்சரு? 2:12 and 3:18. இதை ஈக்குவலன்ட் ரேஷியோனா என்ன? ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது தான். ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்து 5:4 பாருங்கள். 5/4ன்னு போட்டுக்கிட்டோம்னா ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10, 2 4s are 8. அண்ட் தென் மறுபடியும் இதை நம்ம என்ன பண்ணலாம்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 5s are 15, 4 3s are 12. ஸோ இது ஆன்சர் 10:8 ஒரு ரேஷியோ, 15:12 ஒரு ஆன்சர். ஸோ இது எல்லாத்தினுடைய ஈக்குவலன்ட் ரேஷியோஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து 5th சம் போகலாம். 5th சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, which one is larger? Which of the two which of the two ratios is larger? சரி, which of the two ratios is larger? எந்த ரெண்டு ரேஷியோஸ் வந்து லார்ஜராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் சம். இதுலேயுமே 3 சம் இருக்குது. 4:5 or 8:15. இப்போ ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது ரெண்டில் எது பெருசுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதலாம்? இதை 4/5, இதை 8/15 எடுத்துக்கலாம்.
இப்போ 4 நமக்கு வந்து எப்பவுமே 2 ஃப்ராக்ஷன்ஸில் எது பெருசுன்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம டினாமினேட்டரை ஒரே மாதிரி மாற்றிக்கணும்னு நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. டினாமினேட்டர் ஒன்றா இருந்தால் தான் மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டரை வச்சு எது பெருசுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம இதை ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் பெரிய நம்பர். ஸோ 4/5 இந்த 5 எதால இப்போ இங்கே 15 இருக்குது, அப்போ நம்ம இங்கே 15 கொண்டு வரலாமா? இதை 15ஆக கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? 4/5 மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4 3s are 12, 5 3s are 15. இப்போ இங்கேயும் 15 வந்துருச்சு, இதுவும் 15 வந்துருச்சு. இப்போ 8/15 ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா? இங்கே 12/15. இப்போ பாருங்க, இது ரெண்டில் எது பிக்கஸ்ட் நம்பர்? கீழே ரெண்டுமே 15, மேலே 8 12 அப்படின்னா 12 தான் வந்து லார்ஜர். சரி, இந்த 12/15 எதில் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 4/5 இஸ் லார்ஜர் அப்படின்னு நம்ம எழுதணும். புரிஞ்சுதா? இதுவும் சிம்பிள் தான். தென் இதில் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3:4 ஆர் 7:8. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது 3/4, இது 7/8. இந்த 8 வந்திருக்கு, இங்கே 4 வந்திருக்கு. ஸோ நம்ம 4 8ஆக மாற்றிக்கலாம் அப்படின்னா 3/4 மேலேயும் கீழேயும் நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 4 3s are 12, 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, 2 3s are 6, 2 4s are 8. இப்போ இங்கே எடுத்து எழுதலாமா? 6/8 ஒரு பாக்ஸ், 7/8. இப்போ ரெண்டுமே கீழே 8 இருக்கு டினாமினேட்டர், மேலே 6 பெருசா 7 பெருசானா 7 தான் லார்ஜர். ஸோ 7 தான் லார்ஜர். இந்த 7/8 எதில் கண்டுபிடிச்சோம்? இந்த ஆன்சர் 7/8 வந்து இதில் தான். ஸோ 7/8 இஸ் லார்ஜர். therefore 7:8 இஸ் லார்ஜர் அப்படி எழுதிருங்க. அடுத்து இதுலேயே தேர்ட் சம் பார்த்துடலாம். 1:2 ஆர் 2:1 இது எது பெருசு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 1/2 2/1 அப்படிதானே இது ரெண்டுமே வரும். இப்போ நமக்கு இங்கே இது 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ நம்ம இதை 2ஆக மாற்றிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2/1 இன்ட்டு மேலேயும் நம்ம கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 2s are 4/2. ஓகேவா? இப்போ 1/2வா 4/2வா? இப்போ 4/2 தான் நமக்கு வந்து பிக்கஸ்ட் நம்பர், லார்ஜர் நம்பர் அப்படின்னா அதுதான். நம்ம என்ன பண்ணலாம்? இது மாற்றி சிம்பிள் கொடுத்துக்கலாம். 4/2 நம்ம எதில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2:1 இஸ் லார்ஜர். 2:1 இஸ் லார்ஜர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ நம்ம இதை அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்தது வந்து 6th சம். divide the numbers given below வந்து required ratio. நீங்கள் புக்கை பார்த்துக்கோங்க. divide into required ratio. நான் சுருக்கி எழுதிக்கிறேன் ஷார்ட்டாக கொஷினை. required ratio. இதில் ஃபர்ஸ்ட் சம் என்ன? 20 in the ratio 3:2. எப்பவுமே நீங்கள் பார்க்கும்போது ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக இன்னும் நல்லா தெரியும். சரி, இப்போ பார்க்கலாமா? இந்த 3:2 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 20யை 3 பார்ட்டாகவும் 2 பார்ட்டாகவும் பிரிக்கணும் அர்த்தம், அவ்வளோதான். ஸோ 3:2 நம்ம என்ன பண்ணலாம்? 3 + 2ன்னு நம்ம ஆட் பண்ணோம்னா இது 5 ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டோட்டல் பார்ட்டு 5 இல்லையா? இந்த டோட்டல் பார்ட்டு 5ல் ஒரு பார்ட்டு 3யை மட்டும் எடுத்துக்கிட்டு அதோட இந்த 20யை மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 1 5s are 5, 4 5s are 20. அப்போ 3 4s are 12. இது ஒரு பார்ட்டு. அடுத்து இப்போ இந்த மறுபடியும் இந்த டோட்டல் பார்ட் 5ல் அடுத்த பார்ட் என்ன இருக்குது? 2. ஃபர்ஸ்ட் பார்ட்டு 3 எடுத்துட்டோம், அடுத்த பார்ட்டு இப்போ 2 எடுக்கிறோம். இன்ட்டு 20 அகெயின் அதே தான். 4 5s are 20. அப்போ 2 4s are 8. நம்ம என்னன்னு பிரிச்சிருக்கோம்? இப்போ 12:8 நம்ம பிரிச்சிட்டோம். இந்த 20யை 12:8 நம்ம பிரிச்சிட்டோம். புரிஞ்சுதா? இப்போ இதுலேயே அடுத்த சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 27 in the ratio. 27 எந்த ரேஷியோவில் பிரிக்கணும் அப்படின்னா 4:5 அப்படிங்கிற, அதாவது ஒரு பார்ட்டு 4ஆகவும் ஒரு பார்ட்டு 5ஆகவும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான், சேம் மெத்தடு தான். அப்போ 4:5 நம்ம எப்படி எழுதலாம்? 4 + 5. 4யும் 5யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 9. இப்போ டோட்டல் பார்ட்டு 9, இதில் ஒரு பார்ட்டு 4 எடுத்துக்கிறோம். மல்டிப்ளை இந்த 27. ஓகேவா? 9ஐயும் 27ஐயும் டிவைட் பண்ணால் 1 9s are 9, 3 9s are 27. அப்போ ரிமைனிங் 4ஐயும் 3யும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 3s are 12. இப்போ அடுத்தது டோட்டல் பார்ட் 9, அடுத்தது 5 பார்ட்டு எடுக்கிறோம். 5 இன்ட்டு இந்த 27 எடுத்துக்கிறோம். அதே தான் 1 9s are 9, 3 9s are 27. இப்போ இந்த 5ஐயும் 3யும் எடுத்துக்கிறோம். இப்போ 5 3s are
15. இதை எப்படி பிரிச்சிட்டோம்? ஒரு 4 பார்ட்டாகவும் ஒரு 5 பார்ட்டாகவும் பிரிச்சிட்டோம். 12:15. புரிஞ்சுதா? இப்போ நம்ம அடுத்த சம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு கிளியர் பண்ணிக்கலாம். இதுலேயே இன்னொரு சம் இருக்கு இல்லையா? 6th தேர்ட் சம் இருக்கு. 40 இந்த ரேஷியோ 40 இந்த ரேஷியோ என்ன ரேஷியோவில் இருக்கு? 6:14. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? 6:14 6 + 14. 6ஐயும் 14ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 20 கிடைக்கும். இப்போ 20ங்கிற ஃபுல் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 6ஐ மட்டும் எடுத்துக்கிறோம், இன்ட்டு இந்த 40ஐ எடுத்துக்கிறோம். இப்போ 20யும் 40 120s are 20, 220s are 40. ஸோ 6 × 2 எவ்வளோ? 12. தென் அடுத்து மறுபடியும் 20 இந்த ஃபுல் பார்ட்டு 20ல் இந்த ஒரு பார்ட்டு 14 எடுத்துக்கிறோம், இன்ட்டு இந்த டோட்டல் 40ஐ எடுத்துக்கிறோம். இப்போ 120s are 20, 220s are 40, 14ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 2 4s are 8, 1 2s are 2. ஸோ 12:28. இந்த ரேஷியோவில் நாம் இதை பிரிச்சிட்டோம். எந்த நம்பரை? 40ஐ 12:28 அப்படிங்கிற ரேஷியோவில் ரெண்டாக பிரிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது அடுத்த சம் என்ன வந்து 7th சம் பாருங்க. என்ன ஃபேமிலி 7th சம் பாருங்க. in a family, நான் ஷார்ட்டாக எழுதிட்டுமா? in a family amount is spent for the month buying provision. வெஜிடபிள்ஸும் ப்ரொவிஷன் வீட்டுக்கு தேவையான சாமானம்லாம் எந்த ரேஷியோவில் வாங்குறாங்கன்னா வெஜ்ஜீஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் in the ratio. Provisions are in the ratio 3:2. allotted amount அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் ஒரு ஃபேமிலியில் வாங்குற அமௌண்ட் வந்து ₹4,000. நான் சொல்லிடுறேங்க ஒரு தடவை. தென் வாட் வில் பி த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார்? டோட்டலாக வந்து 4,000 கொடுக்குறாங்க. வீட்டுக்கு தேவையான மளிகை காய்கறியும் மளிகை சாமானமும் 3:2 ரேஷியோவில் இந்த 4000 பிரித்து வாங்கணும். அப்போ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். வெஜிடபிள்ஸுக்கு எவ்வளோ பார்ட்டு, ப்ரொவிஷன்ஸுக்கு எவ்வளோ பார்ட்டு. சரியா? இப்படி இதை நான் கொஷினை வந்து ஷார்ட்டாக எழுதிட்டேன் மிஸ்ஸு. இப்போ நான் போடுறேன் பாருங்கள். இதுவும் சிம்பிள் தான். இப்போ நம்ம போட்ட எல்லா சம் மாதிரி தான் அதுவும். சரி, 3:2 நம்ம என்ன பண்ணுவோம்? 3யும் 2வையும் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 5. டோட்டல் அமௌண்ட் அந்த குடும்பத்தில் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக? 4,000 கொடுத்துருக்காங்க. ₹4,000. ஸோ இப்போ இந்த டோட்டல் அமௌண்ட் என்ன? 5. அதாவது இந்த 5 அதில் ஒரு பார்ட் என்ன? 3. அதை 4,000ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேவா? 1 5s are 5, 8 5s are 40. அப்போ therefore 3 into இந்த 8 போட்டு இந்த 2 0வை போட்டுக்கிறோம். அப்போ 3 8s are 24 போட்டு 2 0 அப்போ rupees. அப்போ ஃபஸ்ட்டு இது என்னது? நமக்கு கொஷின் படி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரொவிஷன்ஸு. therefore ப்ரொவிஷன்ஸுக்கு அவங்க எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 2,400. இப்போ அடுத்தது டோட்டல் பார்ட் 5, அதில் அடுத்த பார்ட்டு 2 இன்ட்டு 4,000. இங்கே அதே தான். 1 5s are 5, 8 5s are 40. 2 into 8ஓட அந்த 2 0 சேர்த்துக்கிறோம். அப்போ 2 8s are 16, 0 சேர்த்துக்கிறோம். 1,600 ஆகுது. எதுக்கு? வெஜிடபிள்ஸ்க்கு. புரியுதா? அப்போ பிரிச்சுட்டாங்களா? அப்போ ப்ரொவிஷன்ஸுக்கு 2,400, வெஜிடபிள்ஸ்க்கு 1,600. அடுத்த சம் போகிறதுக்கு முன்னாடி நாம் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ அதில் 8th சம். எல்லா சம்முமே நம்ம போட போகிற எல்லா சம்முமே அதே தான். ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது. அதனுடைய இது வந்து 63 சென்டிமீட்டர் லாங்கு. அதை வந்து எந்த ரேஷியோவில் கட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3:4. அப்போ ஒவ்வொன்றும் எத்தனை பார்ட்டு? லைன் செக்மெண்ட்னா என்ன? இதுதான் லைன் செக்மெண்ட். இது ஏன்னு வச்சுக்கலாம், இதை பின்னு வச்சுக்கலாம். இது வந்து 63 சென்டிமீட்டர் லாங்கு. இதை 3:4 ரேஷியோவில் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவைட் பண்ணணும், 2 பார்ட்டாக டிவைட் பண்ணணும். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும். 3:4 நம்ம என்ன பண்ணுவோம்? 3 + 4. 3யும் 4யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்? 7. ஸோ இந்த 63ஐ இதால் நம்ம டிவைட் பண்ணுவோம் ஒவ்வொன்றும். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் என்ன? டோட்டல் பார்ட்டு 7. அதில் ஒரு பார்ட் என்ன? 3 இன்ட்டு 63. ஸோ 7 1 7 7, 9 7s are 63. அப்போ 3யும் 9யும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 3 9s are 27.
அடுத்தது டோட்டல் பார்ட் என்ன 7, அடுத்து இதில் பார்ட்டு 4 இன்ட்டு 63. 7 இது டிவைட் பண்ணால் 9. அப்போ 4 9s are எவ்வளோ? 4 9s are 36. அப்போ ஒரு பார்ட்டு 27, ஒரு பார்ட்டு 36ன்னு 2 பார்ட்டாக பிரிச்சாச்சு. புரிஞ்சுதா? அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான், ஆனாலும் நம்ம அதை எல்லாமே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு சம்முமே. அதில் பார்த்தீங்கன்னா 2:3 அண்ட் 4:- dash ஆர் ஈக்குவலன் ரேஷியோவாம். ரெண்டுமே ஈக்குவலன் ரேஷியோ அப்படின்னா அந்த மிஸ்ஸிங் டேர்ம் என்ன, இந்த டேஷில் வர டேர்ம் என்ன? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது என்ன பண்ணுவோம்? 2/3 = 4/x. ரெண்டு என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 2x = 3 4s are 12. 3 4s are 12. நான் அப்படி டக்குன்னு சொல்கிறேன். ஸோ x = 12 அப்படியே வச்சுக்கிறோம். மல்டிப்ளை இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவிஷனாக மாறும். ஸோ 1 2s are 2, 6 2s are 12. x = 6. ஓகேவா? அப்போ இது என்ன ஆன்சரு? ஆன்சர் ஏ. 9th ஆன்சர் ஏ. இப்போ 10th சம் பார்க்கலாமா? 10th சம் பார்த்தோம்னா an ஈக்குவலண்ட், புக்கை கையில் வச்சுக்கோங்க, an ஈக்குவலண்ட் ரேஷியோ ஆஃப் 4:7 is 4:7 ஈக்குவலண்ட் ரேஷியோ என்ன? ஈக்குவலண்ட் ரேஷியோனா என்னன்னா ரெண்டுமே ஒரே நம்பரால் மல்டிப்ளை ஆயிருக்கணும். இங்கே நான் 4 ஆன்சர் மிஸ் எழுதி காட்டுறேன் பாருங்க. 1:3, 8:15, 14:8 அண்ட் 12:21. இது பார்த்தீங்கன்னா இதுவும் ஆட் நம்பர். ஸோ இதுவும் ஆட் நம்பர் ஈக்குவலாக வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 8 15 பார்த்தீங்கன்னா இது 2 4s are 8, இது 2 7s are 14 இல்லை வந்திருக்கணும். ஸோ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 8 வந்திருக்கணும், அப்புறம் தான் 14 வந்திருக்கணும். ஸோ இதுவும் இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. 3 4s are 12, 3 7s are 21. கரெக்டா? 3 4s are 12, 3 7s are 21. ஸோ இதனோட ஆன்சர் டி. ஓகேவா? அடுத்தது 11th சம் பார்க்கலாம். அடுத்து 11th சம் என்ன கேட்டிருக்காங்க? which is not an equivalent ratio, which is not an equivalent ratio, which is not an equivalent ratio of 16/24. 16/24 நோட எது ஈக்குவலண்ட்டே இல்லை அப்படின்னா இதில் பாருங்க 4 ஆன்சர் சொல்கிறேன். 6/9 and then 12/18 and then 10/15 and then 20/28. சரி, ஈக்குவலண்ட் ரேஷியோ இல்லை அப்படின்னா எது அப்படின்னா இப்போ நம்ம இந்த 16/24 நம்ம பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம வந்து 2ஆல் 8ஆல் இங்கே பார்த்து பண்ணி காட்டுறேன். 8ஆல் மல்டிப்ளை பண்ணியிருந்தோம்னா 2 8s are 16, 3 8s are 24 அப்படி வரும் இல்லையா? ஸோ 8ஆல் டிவைட் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கலாம். அப்படி பார்க்கும்போது நமக்கு எது வந்து நமக்கு ஈக்குவலண்ட் ரேஷியோ இஸ் நாட், இதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதுவுமே இல்லைன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 3s are 6, 3 3s are 9. ரெண்டுமே 3ஆல் டிவைட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 6th டேபிள் 2 6 are 12, 3 6 are 18. ரெண்டுமே 6ஆல் டிவைட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 5s are 10, 3 5s are 15. ரெண்டுமே 5ஆல் டிவைட் ஆகுது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 20 28 அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 5s are 20. ஆனால் இது 5ஆல் ஆகாது. 7 4s are 28. ஸோ இது வேற நம்பரால் டிவைட் ஆகுது, இது வேற நம்பரால் டிவைட் ஆகுது. எப்படி பார்த்து 4ஆல் பண்ணணும் அப்படின்னா 5 4s are 20, 7 4s are 28. அப்போ நமக்கு வந்து இது எதுதான் நமக்கு நாட் ஈக்குவலண்ட் ரேஷியோ எது அப்படின்னா 20/28 தான் வந்து ஈக்குவலண்ட் ரேஷியோ இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3ஆல் 4ஆல் 5ஆல் இப்படி அடுத்தடுத்து வரும்போது இது வரல. சரியா? மேலேயும் கீழே ஒரே நம்பரால் தானே டிவைட் ஆகணும்னு சொன்னேன். ஸோ அப்படி வரல. ஸோ இது வந்து 20/28 தான் வந்து இந்த ஆன்சர். அடுத்து இதில் 12th சம் என்னன்னா 1600 3:5ஆல் டிவைட் பண்ணோம்னா பீனுடைய ஷேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 3:5னா நம்ம என்ன பண்ணுவோம்? 3யும் 5ஐயும் ஆட் பண்ணோம்னா 8. ஃபஸ்ட்டு 8 பார்ட்டில் 3 எடுத்துக்கிறோம் இன்ட்டு 1600. 1 8s are 8, 2 8s are 16. அப்போ 3 2s are 6. இந்த 2 0 எடுத்துக்கிறோம். இது ஒரு பார்ட்டு. மறுபடியும் 8 பார்ட்டில் இந்த 5ஐ எடுத்துக்கிறோம்
into 1600. So 1 8s are 8, 2 8s are 16. இப்போ 5 2s are 10. இந்த ரெண்டு 0 எடுத்துக்கிறோம். இது 1000, இது வந்து 600. அப்போ இது A பார்ட்டு, இதுதான் B பார்ட்டு. அப்போ ஆன்சர் என்னது? 1000 தான் ஆன்சர். இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம அடுத்த சாப்டரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார்